குட் ஈவினிங் டு யூ ஆல். இன்று உங்கள் எல்லோரையும் ஒரு சம்மர் டைமுக்கு சூட்டபிளான ஐஸ்கிரீம் சோபையுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவையான இன்க்ரீடியன்ட்: ஃப்ரோசன் கிரேப்ஸ், பனானா, ஆப்பிள், க்ரீன் அண்ட் ரெட் கிரேப்ஸ், whipped cream, sugar, double cream, green color and red color. ஃபர்ஸ்ட் அந்த டபுள் க்ரீமை எடுத்து நான் க்ரீன் கலரை சேர்க்குறேன். முதல் க்ரீன் கிரேப்ஸை யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். சேம் ப்ரோசஸ் ஃபார் த ரெட் கிரேப்ஸ். நாங்கள் 2 பேட்சஸாக செய்ய போகிறோம். இப்போ எல்லா இன்க்ரீடியனையும் ஒன்றன் பின் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் பிளெண்டரில். முதல்ல லிக்விட்ஸை போடுறேன். டபுள் க்ரீம் ஃபர்ஸ்ட், பிறகு whipped க்ரீம், பிறகு சுகர், அதுக்கு பிறகு அந்த ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். என்ஷூர் பண்ணணும் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்மூத்தாக கிரவுண்ட் பண்ணப்பட மட்டும் பிளெண்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் அ குயிக் ப்ரோசஸ், பட் 2 days it will take. என்ன செய்யணுமெண்டா, முதல் நாள் ஃப்ரூட்ஸை ஃப்ரோசன் பண்ணி போட்டு 2வது நாள் எடுத்து ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறோம். இட்ஸ் அ ஹாட் டைமுக்கு இது ஒரு ரீஃப்ரெஷிங் டெசர்ட். ஐஸ்கிரீமுக்கு சப்ஸ்டிடியூட்டாக பாவிக்கலாம். இட்ஸ் சிமிலர் டு ஐஸ்கிரீம் சோபே. ஒன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணின பிறகு அதை ஒரு ட்ரேக்குள்ளே டீகேன் பண்ணுங்க. அதே மாதிரி ரெட் கிரேப்ஸை சேம் ப்ரோசஸில் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு மேலே டபுள் லேயராக நான் இதில் போட்டிருக்கிறேன். அதை மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பமான கலரை மாற்றி செய்யலாம். முதல் ரெட் செய்து பிறகு க்ரீனை செய்யலாம், அல்லது மார்பிள் எஃபெக்டண்டா மிக்ஸ் பண்ணலாம். என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் டிஷ்ஷுக்கு ப்ரோசஸை செய்யலாம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்மூத் அவுட் பண்ணினோடனே கொண்டு 6 ஹவர்ஸுக்கு ஃப்ரீசருக்குள்ள வையுங்க. ஆஃப்டர் 6 hours நீங்கள் எடுத்து என்ஜாய் பண்ணலாம். I hope this quick recipe you like it. If you like it, please give it a like and subscribe. Thank you for watching.